இரு நாடுகளின் ஒற்றுமைக்காகவும் நாட்டு மக்களின் நல்வாழ்வுக்காகவும் இந்த திருமணத்தை மகிழ்ச்சியுடன் ஏற்பதாக கூறுங்கள். சக்கரவர்த்தி, நன்றாக யோசியுங்கள். அவள் ஒரு ராஜபுத்திர பெண். அவள் இந்து. ஜோதா எனக்கு முன்பாக இரு நிபந்தனைகளை வைத்தாள். முதலாவதாக தனது மதம் கலாச்சாரம் இரண்டையும் திருமணத்திற்கு பின்பும் தொடர வேண்டும் என்றாள். இரண்டாவது நிபந்தனை, முகலாய கோட்டையினுள் அவளின் அந்தப்புறத்தில் கோவில் ஒன்று கட்டித்தர வேண்டும் என்றாள். இந்த இந்துஸ்தானம் மண்ணில்தான் நானும் ஓரிடத்தில் பிறந்தேன். எனக்கு முழு சம்மதம். இந்துஸ்தான மக்களுக்கு அவர் என்ன நன்மை செய்திருக்கிறார் சொல் பார்ப்போம். அவர் உண்மையிலேயே இந்த நாட்டவராக இருந்தால் தீர்த்த யாத்திரை வரியை நீக்கலாமே. தீர்த்த யாத்திரை வரியா? நிறைந்த வயிறுக்கு பசி என்பது தெரியாதையா. அதிகாரத்தில் இருக்கும் அவருக்கு எங்கே இது தெரியும்? இது மிகப்பெரிய அநியாயம். ஒரு மனிதன் தன் கடவுளை வணங்குவதற்கு செல்ல வரி செலுத்துவதா? பல ஆண்டுகளாக இந்த வரி வசூலிக்கப்பட்டு வருகிறது. நிர்வாகம் சம்பந்தமாக எடுக்கப்பட்ட முடிவு. மதத்தை நுழைக்காதீர்கள். அப்படி பொதுமக்களின் செல்வங்களை கொள்ளையடித்து நமது கருவூலத்தில் சேர்க்கும் எண்ணமும் இல்லை. இது என் தாய்நாடு. இதை மற்றவர்கள் சூறையாடுவதற்கும் நான் அனுமதிக்க மாட்டேன். மதச்சார்பு எதுவும் இன்றி அரவணைக்க விரும்புகிறேன். இன்றிலிருந்து இந்துக்களுக்கான தீர்த்த யாத்திரை வரியும் நிரந்தரமாக ரத்து செய்யப்படுகிறது. உத்தரவை உடனே நிறைவேற்றுங்கள். தங்களுக்கு ஒரு பட்டம் அளிக்க விரும்புகிறார்கள். தாங்கள் மகத்தானவர் என்பதை காட்ட அக்பர் என்ற பட்டம்.